ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வீடு இல்லை, கால் விரல்கள் பறிப்போனது, பிச்சை எடுக்கும் நிலைமையில் இருக்கிறேன். முதல்வரிடம் உதவி கோரும் நடிகர், இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய கண்ணீர் பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாவா லட்சுமணனுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் அவதிப்பட்டு வரும். அவருக்கு நோயினுடைய தீவிரம் அதிகரித்ததால் காலில் இருந்த கட்ட விரல் அகற்றப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல வெற்றி படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகராக முத்திரை பதித்த நடிகர் பாவா லட்சுமணன் கடந்த 2023ஆம் ஆண்டு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அவருடைய கால் விரல்கள் அகற்றப்பட்டுள்ளது. இதனால் வறுமையில் தவிக்கும் தனக்கு முதல்வர் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 1990ஆம் ஆண்டு வெளியான சிறையில் சில ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பாவா லட்சுமணன். அதன் பிறகு பல வெற்றி படங்களை காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக தமிழ் சினிமா நடிகர் வடிவேலுடன் இணைந்து பல படங்களில் காமெடியில் கலக்கியிருந்த பாவா லட்சுமணன் சரத்குமார் நடிப்பில் வெளியான மாயி திரைப்படத்தில் காமெடி பெரிதாக பேசப்பட்டது. அதே போல் ஆனந்தம் படத்தில் மம்புட்டி வீட்டுக்கு திருட வந்து அதே வீட்டில் வேலைக்காரராக மாறி ஒரு குணச்சித்திர நடிகராக அசத்திருப்பார். அரசு, பாண்டி உள்ளிட்ட படங்களில் பாவா லட்சுமணன் தன்னுடைய நகைச்சுவை தீவிரமாக காட்டியிருந்தார். இந்த நிலையில் சமீப காலமாகவே சினிமாவிலிருந்து விலகியிருக்கும் பாவா லட்சுமணனுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவதிப்பட்டு வரும் அவருக்கு நோயினுடைய தீவிரம் அதிகரித்தால் காலில் இருந்த கட்டவிரலை அகற்றப்பட்டுள்ளது. சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்று பேட்டியளித்த அவர், 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் இருக்கிறேன். ஆரம்பத்தில் மேனேஜராக வேலை பார்த்துக்கிறேன். அப்புறம் அதன் பிறகு நடிகராக மாறியிருக்கிறேன். மாயி படம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் தந்தது. ஆனால் சமீப காலமாக எனக்கு சினிமாவில் பெரிய வாய்ப்பு கிடையாது. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன போது ஜெனரேட்டரில் கால் வைத்து விட்டேன். அப்போது வலி தெரியலை. ஆனால் 10 நாள் கழித்து பயங்கரமாக வீங்கியது. இந்த வீக்கம் பெரிய பிரச்சனையாக மாறி கால் விரல்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. இதனால் என்னால் நடக்க முடியாத சினிமா வட்டாரத்தில் பரவியது. பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருந்தபோது பிச்சை எடுக்கும் நிலையும் தான் இருந்தேன். நான் தங்கிய வீட்டை கூட காலி செய்ததால் என் நண்பர் ஒரு வீடு தருவதாக கூறி இந்த சூழ்நிலை விஜய் டிவி பாலா, நடிகர் ஜிகா ஆகியோருமே எனக்கு மருத்துவ செலவுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்து வந்தாங்க. முதல்வர் விஜய் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் நன்றாக இருக்கும். அவரை நேரில் பார்க்க முயற்சி செய்தேன். ஆனால் முடியலை. இருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கிறேன். ஒரு வீடு கிடைத்தால் கடைசி காலத்தில் நிம்மதியாக கழிப்பேன் என்று கண்ணீர் மல்க பாவா லட்சுமணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இந்த காணொளி வெளியான உடனே நிறைய பேர் ரசிகர்கள் இவருக்காக யாராவது உதவி செய்யுங்கள் என்று கமெண்ட் மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.